ஆர்கே, கோவையில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்திலே கூட கடந்த முறையை விட இந்த முறை கிட்டத்தட்ட 4-5% வாக்குகள் கூடுது. 66% 2019னா இப்போ கூடக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அங்கே ஒரு அக்கறை அதிகமாக இருக்குது அல்லது ஆர்வம் அதிகமாக இருந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த சீமானுடைய ஃபேக்டர், அண்ணாமலையுடைய ஃபேக்டர், மதன் கௌரி, இந்த மாதிரியான ஒரு 3-4 அதாவது யூத் ஐகான்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே வந்து கொஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இளைஞர்கள் வந்து இன்றைக்கி விரும்புகிற நபர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதே மாதிரி அதை தாண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சீமான் இருக்கிறாரு, ஒரு அளவுக்கு ஒரு அண்ணாமலையும் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு அண்ணாமலை பிடிக்கிறது, ஒரு லார்ஜர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு நிச்சயமாக சீமானை பிடிக்கிறது. அதை தாண்டி ஒரு யூத் கிரேஸ் கல்ட்டுன்னு பார்க்கும்போது மதன் கௌரி பாரு. ஆனால் இதெல்லாம் அர்பன் பேக்டில் தானே அதிகமாக இருக்கும். டிஜிட்டலி நீங்கள் சொல்கிறது எல்லாமே டிஜிட்டலாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வாக்காளர்கள் அப்படின்னா, ஆமாம், அங்கே இன்னும் பெருசாக அதிகரிக்கலையே, அது குறைவாக தானே இருக்குது இந்த முறையும். இல்லை, அது சிட்டியில் இருக்கிற நபர்கள் வேணால் காலி பண்ணிட்டு வெக்கேஷனால ஒன்றும் கேரளாவுக்கு போயிருக்கலாம். கேரளாவிலிருந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில். ஒன்றும் வாக்கு 2 இடத்துலையும் வாக்கு இருக்கின்ற நபர்கள் கூட இருக்கலாம். அது இப்போ கலையருக்கு வழி கிடையாது. டபுள் ஓட்டிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகன்ட் நம்பரா இருக்காது. ஒரு ஓகே சாதாரணமாக இருக்குது. சென்னையில் இருக்கிற அதே சிச்சுவேஷன் தான் அங்கேயும் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கின்ற எவ்வளவோ அந்த கிரேஸ்டு ஓட்டர்ஸ் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவர்களை வந்து அணுக முடிஞ்ச ஒரு தேர்தலாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அரசியல்வாதிகளை இன்டர்வியூ செய்து அது வந்து 1 மினிட்டாக 30 செகண்ட் கிளிப்பாக வந்து பல இடத்துல போட்டிருக்காங்க. அதனால யங் வோட்டர்ஸ் இந்த தடவை வந்து ஹேவ் பீன் ரீச்டு. அவங்க இதற்கு வர்றாங்களே, அது அடுத்த விஷயம் இல்ல, அது வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த முறை இருந்த வாக்குகள் தான் இந்த முறையும் இருக்குன்னா, யங் ஓட்டர்ஸ்ல முதல் முறை வாக்காளர்களே 13 லட்சம் பேர். ஆமா, நம்ம யங் ஓட்டர்ஸ்னு வச்சீங்கன்னா 2வது முறை வாக்களிக்கக்கூடியவங்களும் அதுக்குள்ள வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 13-14 லட்சம் பேர் வருவாங்கன்னா ஒரு 25-30 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக வாக்களிச்சிருந்தா இந்த சதவீதம் இன்னும் வேற கூடுதலாக இருக்கும். அதாவது அவங்க தேவ் பீன் ரீச்டு. இது தேர்தல் நடக்கிறது, இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, நீங்க வாக்களிக்கலாம், வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் வந்து அந்த மெசேஜ் போயிருக்கு. சரி, அந்த அளவுக்கு டெஃபினட்டாக இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் நடக்கிறது. இது முக்கியமான, இந்தியாவுக்கே முக்கியமான தேர்தல் என்ற விஷயங்கள் எல்லாம் தாராளமாக அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வந்திருந்தாங்களா இல்லையான்றது நம்மளுடைய சாகுதான் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது ஃபர்ஸ்ட். 2வதாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து தொடர்ந்து வந்து ஒரு கேண்டிடேட் வந்து பொய் பிரச்சாரம் நடத்தி கொண்டே வருகிறார். சிங்கை ராமச்சந்திரனுடைய தந்தையார் வந்து 11 வயசுல வந்து சிங்கைக்கு 11 வயசு இருக்கும்போது இறந்து விடுகிறார். 18 வயசுல இவர் தான் அப்பா எம்எல்ஏ ஆனதுனால சீட் கொடுத்தாங்க என்ஜினியரிங் காலேஜில் என்றதை ஆரம்பித்து கொண்டு இருக்கின்ற பொய்கள். அப்பா அதை தாண்டி 10 மணிக்கு வந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை வந்து நிறுத்துறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல 2000 பேர் இருக்காங்க, நான் அவனை பார்த்து தான் செல்வேன் என்று சொல்லி பெரிய ஒரு அடாவடித்தன் செஞ்சு அது பெரிய ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு அது ஏதோ அதிகாரிகள் வந்து தவறு செய்தார்கள் என்று சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு இதாக கொண்டு வருது. அதற்கடுத்து 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று சொல்லி, அப்போ என்ன நீங்க உங்களுடைய அந்த ராஜீவ் சர்மா கிட்ட தானே கேட்க வேண்டும், சிஇசி கிட்ட தானே கேட்க வேண்டும். 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்றால் தேர்தல் அங்கே நடந்திருக்குமா? அங்க மட்டும் சொல்ல, சென்னை சென்ட்ரல்லையும் 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லைன்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்போ தேர்தலை நடத்திருக்க முடியாத தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய பிரான்ச் ஆபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றதுதான் குற்றச்சாட்டு கிடையாது, மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது ஒரு தரப்பினர் வந்து நான் மிக தெளிவாக சொல்றேன், அமித்ஷா வந்து கோயிலினுடைய படத்தை, அதாவது ராமர் படம் ஏதோ தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆக்ஷன் கிடையாது. பாஜகவினுடைய கார்டு அதுல வந்து ராமருடைய கோயிலினுடைய படம் இருக்கிறது, ஆக்ஷன் கிடையாது. இதுவரைக்கும் ஆக்ஷன் கிடையாது. ரிலீஜனை வைத்துக்கொண்டு மதத்தை வைத்துக்கொண்டு வாக்கு சேகரிக்க கூடாது என்று எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் இதுவரை டு திஸ் டைம் இன்னும் ஆக்ஷன் எடுக்கவில்லை. பாஜகவினுடைய அந்த ஹேண்டில் மேலேயோ அமித்ஷா மேலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்காக ஒரு கேண்டிடேட், தெலுங்கானாவில் ஒரு கேண்டிடேட் வந்து அம்பெய்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியை பார்த்து அம்பெய்றாங்க. அதற்கும் இதுவரை ஆக்ஷன் கிடையாது. அப்போ தேர்தல் பாஜக கேண்டிடேட், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்கின்ற ஒரு 1 லட்சம் வாக்குகள் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆணையம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் நிச்சயமா அது சாதாரணமாக 1000 ஓட்டு காணல, இல்லைன்னா என் வீட்டில் இருக்கிற ஓட்டு காணல, உங்க வீட்டில் ஓட்டு காணல, நிச்சயமாக அது வந்து லோக்கல் யாராச்சும் டிலீட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். அது நிறைய இன்னைக்கு நடந்திருக்கிறது. எங்கிட்டே இந்த இன்ஸ்டா மெசேஜஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க, ஐயோ என் ஓட்ட காணும். இது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அது நாம தான் வந்து சரி பார்த்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாம எப்ப சரி பார்த்திருக்கணும் சார் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். மாசம் சார் வந்து பார்த்துட்டு இருந்தாரு, அவருடைய பேர் இருக்கா எலக்ட்ரல். அது எப்ப வேணா நீக்கப்படலாம். அதாவது அவர்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டுக்காக வருவாங்க. அப்ப நீங்க வந்து பெல் அடிக்கும் போது திறக்கலன்னா இல்லன்னு வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க.
சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு கணிசமாக இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்கு இணையம் நமக்கு இருக்கு இல்லையா, அதுல போய் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நிச்சயமாக செய்திருக்க வேண்டும், அது செய்யவில்லை என்றுதான் அது வாக்காளர்களுடைய ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். இண்டிவிஜுவல் இது 1 லட்சம் என்பது நிச்சயமாக அது சிஸ்டமேட்டிக்காக நடந்த விஷயமாக தான் இருக்க வேண்டும். அப்ப இப்ப திமுக தான் அதை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுக எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றேன் அந்த கேண்டிடேட் கிட்ட. இதை தாண்டி பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி தான் சிங்கையை பற்றி ஆனாலும் சரி, இந்த 10 PM இந்த பர்சன்டேஜ் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இப்ப கிட்டத்தட்ட 72%, நாளைக்கு இன்னும் 1.5 இல்ல 2% கூடலாம்னா ஏற்கனவே நம்ம கடந்த தேர்தல்கள் இருக்கக்கூடிய அளவுக்கான சதவீதம் தான் அப்படிங்கிறதுனால இதை எப்படி ரீட் பண்ணலாம்? நம்ம வந்து ப்ரெடிக்ஷனா ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது, ஆனால் இதுல இருந்து ஏதாவது ரீடிங் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். என்னை பொறுத்தவரை 2021 எடுத்துட்டீங்கன்னா அது வந்து திமுகவினுடைய கடுமையான பிரச்சாரம். திமுக வந்து தன்னுடைய நபர்களை அனைவரையும் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டது. இந்த முறை வந்து பல சிட்டிஸ்ல வந்து அது வந்து பாஜக அந்த வேலை செய்திருக்கிறது. நம்மளுடைய ஆட்கள் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்களுடைய அந்த பரப்புரைகள் கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று, கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு 2 முறையெல்லாம் நோட்டீஸ் போயிருக்கா சொல்றார்கள். அவர்களுடைய ஆமாமா அதிகமாக வந்து ஒரு 2021 திமுக நிச்சயமாக 2024 வந்து அனைத்து கட்சிகளும் நன்றாக செய்துள்ளது. திமுக அந்த அளவுக்கு ஒரு போதுமானதாக இல்லைன்றதான் திரு செம்மலை அவர் பல தேர்தல்களை பார்த்திருக்காரு. நாம இன்னும் கட்சிகள் மக்களை பெருசா போய் சேரலையோன்னு தோணுது அப்படிங்கிறார். அல்லது அவர்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல இல்லையா, அவ்வளவு பேர் கொண்டு வரது தேர்தலுக்கு வாக்களிச்சே ஆகணும்னு பலமுனை போட்டி நடக்கிற இடத்துல அதே அளவுல தான் இருக்குன்னா அது அப்ப அதுல ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு இல்ல. டிரைவிங் ஃபோர்ஸ்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மக்களிடம் எடுத்து சொல்றீங்கன்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் சொல்றாரு 2ஆம் சுதந்திர போராட்டம் சொல்றாரு, அப்ப திமுக அனுபவி எல்லாம் வந்துடுறான். அதே நேரத்தில் பாஜக என்ன சொல்லுகிறது, இது வந்து இந்த திராவிடன் கட்சிகளை ஒழிக்க வேண்டும், ஊழல் வாரிசு அரசியல் அந்த விஷயங்களை முன்வைக்கிறார்கள். நீங்க வந்தா தான் இது வந்து சரி. அப்போ அவங்களுடைய ஆட்கள் வருகிறார்கள். அப்ப அதிமுகவினுடைய ஆட்கள் எப்போ வருவார்கள் பாத்தீங்கன்னா, அதிமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விக்கெட் இருந்தா தான் வருவார்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்னை பொறுத்தவரை இன்னும் அதிமுக வந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய அந்த வாக்குவங்கியை வந்து அப்படியே வைக்க வேண்டும் என்றதை தவிர திமுகவை அட்டாக் பண்ணது, பாஜகவை வந்து ஒரு அளவுக்கு அட்டாக் பண்ணது. ஆனால் நரேந்திர மோடியை வந்து ஒரு தேர்தல் வியூகம் வச்சிருக்காங்க. அந்த வியூகத்துக்கான விடை என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆமா, ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டின்னு எல்லாம் ஒரு முறை வந்து பேசினார் எடப்பாடி பேசினார். சோ அதனால அந்த தெளிவின்மையினால வந்து ஒருவேளை அதிமுகவினுடைய வாக்காளர்கள் வராமல் இருந்திருக்கிறார்களோ என்ற டவுட் ஐயம் எனக்கு இருக்குது. இல்ல வேற ஒரு சில பார்வைகளை முன்வைக்கிறது அங்க, அது நான் திரு செம்மலை உங்கள்ட்ட எல்லாம் கூட கேட்கிறேன். இப்ப சூலூர்லயும் இவரே சொல்றாரு, நம்ம ஆச்சாரி அவர்களும் சொன்னார், சூலூர்லயோ அல்லது பல்லடத்திலேயோ வந்திருக்கக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றார். ஏன்னா அது ட்ரெடிஷனலி ஏடிஎம்கேயோட ஓட் ஷேர், அது அப்ப இங்க வந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்வை அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். செஃபாலஜிஸ்டாவும் ஸ்ரீராம் சேஷாத்ரி, எப்படி நீங்க என்ன பாக்குறீங்க? வாட் இஸ் யுவர் பாயிண்ட் இந்த? அனைவருக்கும் வணக்கம் சார். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டெசிஷன் வர முடியாது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த நம்பர்ஸ்னோட டைசெக்ஷன் வந்தால் தான் தெரியும். பட் ஒரு உதாரணமாக ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்து நான் பேசுகிறேன். பட் ஓவரால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஒரு 2-3% தான் ஏறி இருக்கும். ஏன்னா போன தடவைக்கு இந்த தடவை இன்னும் ஃபைனல் இது வரும்போது நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே இப்போ வந்திருக்கிற 6 o'clock வந்த டேட்டா வச்சு பார்த்தா 9% எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்திருக்கு. ஸோ இன்னொரு 1-2% மாறிடுச்சுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 11% ஓட் டிஃபரன்ஸ். போன தடவை 63% கிட்ட தான் வந்து போலிங், 63.4% போன தடவை பாருங்க. if I'm not wrong, கிட்டத்தட்ட 64% தான் இருந்தது. இந்த முறை 73 கிட்ட க்ளோஸ் ஆகும் நம்புறேன். ஏன்னா ஏற்கனவே 71 சம்திங் வந்திருக்கு. 73 கிட்ட க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 7-8% மேலேயே வந்து ஒரு போலிங் ஆயிருக்கு. ஓகே, அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டா பார்க்கப்படுது. நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி வந்து புது வாக்காளர்கள் வந்திருக்காங்களா? ஸோ இதில் இன்னைக்கு காலையில் நான் வந்து பல இடங்களுக்கு போய் பார்த்தேன். இல்ல நீங்க சொல்லுங்க. கோவையோட டேட்டாவையும் நான் போட்டுருவாங்க, நம்ம பார்த்தல, நீங்க தொடருங்க. எஸ் எஸ். சோ பார்த்ததுல அண்ட் பிளஸ் கோயம்புத்தூர்ல நான் பல இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் போன இடத்துக்கு போய் பார்த்தபோது ஓகே the demography of voter behavior மாறி இருக்கோன்ற ஒரு விஷயத்துல தான் நான் பார்க்கிறேன். 66% இருக்கு சார். 66.7. ஓகே, 2019ல 2014 68.4, 2009ல 70 இருந்து 66.7. ஓகே ஃபைன். அப்படி பார்த்தா கூட ஒரு 5% இப்ப வந்திருக்கிற டேட்டாலேயே இருக்கு. இன்னொரு 7% கிட்ட ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்க்கிறோம். ரைட். ஸோ இந்த டெமோகிராஃபி ஆஃப் ஓட்டர் பிஹேவியர் இது எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானே வந்து எங்களுடைய பூத்ல போகும்போது அபார்ட்மெண்ட்ல இருந்து ஓட்டு போட வந்துட்டாங்கப்பா.
see இந்த ஒரு லாங்குவேஜ் நீங்க வந்து அது வந்திருக்குதா வந்திருக்கு இல்ல சென்னை சவுத்துல நானுமே விசிபிளா அதை பார்க்க முடிஞ்சது. ஆமா இது வந்து அதுதான் இப்ப கூடுதலான வாக்கு சதவீதமா வந்திருக்காங்க. சதவீதத்தோட இல்ல வாக்களிக்க வந்தவர்கள் யாரு, அதாவது இது வரைக்கும் டெமோகிராஃபில ஒரு சேஞ்ச் இருக்கு. இது வரைக்கும் வாக்களிக்காம, ஏன்னா ஜெனரலா ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் கொஞ்சம் ஒரு அப்பர் ஸ்ட்ராட்டா எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கிற ஓட்டு போடவே வரமாட்டான். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து டிவி உட்காந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சார் உதாரணம் சொல்றேன் சார், மயிலாப்பூர்ல நீங்க ஓட்டு போடவே போக மாட்டாங்க. நீங்க மயிலாப்பூர் ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபி ஆஃப் ஓட்டர் பிஹேவியர் மாறி இருக்கான்றது தான் பார்க்கணும். ஸோ அப்போ யாரோ ஒருத்தவங்களுடைய ஓட் ஷேர் கம்மியாகி இந்த மற்றவர்கள் ஓட்டு போட வந்திருக்காங்களா, இந்த பிஹேவியர் தான். அதுல குறிப்பா நீங்க இப்ப கோயம்புத்தூர் எல்லாருமே சுட்டிக்காட்டி பேசுறதுனால நான் அதை வச்சே கூட சொல்றேன். இன்னும் மற்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரல. கோயம்புத்தூர் சவுத்துக்கு மட்டும் அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல 59.25% இருக்கு அந்த அசம்பிளி செக்மெண்ட்டுடைய வாக்கு சதவீதம். ஓவரால் 71 கிட்ட இருக்குன்னா இது 59.25% இருக்குது. இதுல இருந்து என்ன புரியும், கோயம்புத்தூர் சவுத் ஏற்கனவே திருமிகு வானதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அர்பன்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அங்கதான் வந்து ஒரு 70% வரும்னு எதிர்பார்த்தது. அதாவது ஒரு அர்பன் ஏரியால எஸ்பெஷலி நான் கோயம்புத்தூர்ல பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஓட்டு போடாத, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் இந்த தடவை ஓட்டு போட வந்திருக்காங்க. ஸோ இந்த பிஹேவியரல் சேஞ்ச் அதை தான் நான் பார்க்கிறேன். அப்போ வந்து அவர்கள் மேபி அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டோ இல்ல சிங்கை ராமச்சந்திரனால் ஈர்க்கப்பட்டோ, நான் ஸ்டில் டோன்ட் நோ யாரால் ஈர்க்கப்பட்டு. ஏன்னா அங்க இண்டஸ்ட்ரி திமுகவுக்கு வராது. திமுக வந்து ஏன் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதனால தான் நான் கேக்குறேன். ஆமா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓட்டு வந்து அந்த இது வந்து திமுக ட்ரெடிஷனலா வந்தது இல்ல. அதனால சொல்றேன் இந்த முறை ஜிஎஸ்டி அவங்க ரொம்ப அழுத்தமா அங்க சொன்னாங்க, அங்க சிக்கல் இருக்கு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து 6 வருஷத்துக்கிட்ட ஆச்சுங்க. இதனோட இம்பாக்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே 2019 எல்லா இஷ்யூமே வந்து ஒரு எலெக்ஷனுக்கு மேல தாண்டி வராதுங்க. 2019 அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. அதனுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலோ இல்ல இதெல்லாம் இது வந்து ஓவர் ஹைப்டு இஷ்யூவா தான் நான் பார்க்கிறேன். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற why not இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க? இல்ல ஜெனரலா ட்ரெடிஷனலா ஓட்டே போட வராதவங்க அவங்க. ஓகே, அதனால சொல்றேன் ஓட்டு போட வர்றாங்க. ஆனா அந்த செக்மெண்ட் யாருக்கு வாக்களிக்கும் நமக்கும் தெரியல. இல்ல ஒரு ஜெனரல் ஒரு அனாலிசிஸ்ல தான் நான் சொல்றது வந்து அவர்கள் வந்து ட்ரெடிஷனலா வந்து அங்க வந்து அவர்கள் திமுகவினுடைய கோட்டையாகவோ திமுகவினுடைய ஓட் பேங்காவோ அவங்க இருந்தது கிடையாது.